தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேலம் இங்கேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ அவங்களோட 92 பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பப்ளிக் செக்டார் யூனிட்டுங்க. இங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் டிரைவ் ரெக்யர்மெண்ட்டு எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் டிஎன்டி இவங்களும் எஸ்சி எஸ்டியும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 92 வேக்கன்சிஸ் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிசிப்ளினை பொறுத்தளவுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, சிவில் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, மைனிங் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 92 வேக்கன்சி இருக்குங்க. இந்த 92 வேக்கன்சிக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு. இதுவே நீங்கள் ஓபிசி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் டிஎன்டியாக இருக்கீங்கன்னா 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து இதற்கான மினிமல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிகிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். அதுவும் நீங்கள் 65% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் 65% முடிச்சிருக்கணும். என்னென்ன டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெமிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, மைனிங் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் மட்டும்தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. இன்ஜினியரிங் டிசிப்ளினில் எதெல்லாம் எலிஜிபிள்னா அவங்களே தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போது மெக்கானிக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 17 இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் ஆட்டோமேஷனு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதில் என்னென்ன டிசிப்ளின்லாம் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் நீங்கள் என்னென்ன டிசிப்ளின் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேல் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இப்போ அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம், திருச்சியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதே சென்னை, சேலம், திருச்சியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 200 மார்க்குக்கு 2 பார்ட்ஸாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் டொமைன் நாலேஜ்லையும், செகண்ட் பார்ட் பொறுத்தளவுக்கு ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்லாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த 200 மார்க்கில் 100 மார்க் வந்து உங்களோட இன்ஜினியரிங் டிசிப்ளினை பேஸ் பண்ணியும், இன்னொரு 100 மார்க் வந்து காமனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷனும் இன்டர்வியூவும் இருக்குது. அந்த குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த 1 இயரில் உங்களோட ட்ரைனிங் சேலரி வந்து 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடில் இருப்பீங்க. அப்போ உங்களோட பேசிக் வந்து 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இன்ஹேண்ட் சேலரி வந்து 84,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த சேல் போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபீஸுமே பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸும் 200 ரூபா வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் பே பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸையுமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேலுங்கிறது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஏஜென்சிங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். ஸோ இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.